பகவான் கீதையில அஹ், உலகின் போக்கு, ஆத்மாக்களுடைய நிலைமை இதையெல்லாம் சொல்லிட்டு, அதனால மாம் அனுஸ்மரன், தஸ்மாத்னா ஆகையினால, அதனால இப்படிலாம் இருக்கிறதுனால அனுஸ்மரன்னா கணந்தோறும் எப்படி தீபம் எரியும் போது தொடர்ந்து அதுக்கு என்ன சப்ளை ஆயிட்டே இருக்கும். ஒரே தீ எரியல, ஒரு தீ அடுத்தடுத்து எரியுது. எண்ணெய் இல்லாத போது அது நின்று போகுது. இந்த தொடர்ந்து எரியிற மாதிரி தொடர்ந்து கிருஷ்ண நினப்புல இருக்கணுங்கிறதுக்காக மாம் அனுஸ்மரன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்றாரு. இப்போ இன்னைக்கு பார்க்கலாம், உலகத்துடைய போக்கு எப்படி இருக்குன்னா, விஞ்ஞானங்கிற பேர்ல மக்களை பூரா முட்டாளாக்கிட்டு இருக்கிறாங்க. அரசு அப்படிதான் செய்யும், படிச்ச மேதாவிகளும் அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு நாங்க நிலாவுக்கு போறோம் அப்படின்னா, அங்க சின்ன வயசுல நம்ம எல்லாருக்குமே அனுபவம் இருக்கு. சின்ன பிள்ளைங்க ஏதாவது ஒண்ணு பேசும்போது, இன்னைக்கு எங்க அம்மா எனக்கு நிலா தந்தாங்களே அப்படிங்க. திடீர்னு நான் 3 படிக்கும்போது ஒரு குழந்தை அப்படி சொல்லி, எனக்கு எங்க அம்மா நிலா கொடுத்தாங்க. நிலாவா? அது என்னது? நிலாவை கட்டி சோறு போட்டுப்பாங்களான்னு யோசிச்சேன். அந்த பிள்ளை நிலா வேணும்னு அடம் பிடிச்சது. அடம் பிடிச்சதும் அவங்க அம்மா கண்ணாடியை காட்டி இந்த நிலான்னு கொடுத்ததும் இது வாங்கிக்கிட்டது. இது சின்ன விவரம் இல்லாத குழந்தை செய்யற வேலை. இதே விவரம் இல்லாத புத்தி, உடம்பு தான் வளர்ந்துருக்கு, 60 வயசு 70 வயசு. ஆனா விஞ்ஞானிங்கிற பேர்ல நான் நிலாவுக்கு போறேன், நான் சந்திரனுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு செலவழிச்ச காசை பார்த்தாச்சுன்னா கோடிக்கணக்கில் இருக்கும். அதெல்லாம் யாரு காசு? அவன் சம்பாதிச்சு அவன் போயிருந்தா பரவாயில்ல. அத்தனை மக்களும் ஒன்னொன்னையும் அவன் ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி பாடுபட்ட வரி பணத்தை ஊதாரியா, அதாவது உண்மையான சத்திரியன் நாட்டை ஆட்சி செய்யாத போது, மற்ற தரம் இல்லாதவங்க ஆட்சி செய்யும் போது தெருவுல காரி துப்பிட்டே இருப்பான், அவனை போய் முதலமைச்சரா வைக்கலாம்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி அயோக்கியங்க வரும்போது மக்களுக்குன்னு செலவழிக்க வேண்டிய காசு வீணா போயிருக்கு. அப்போ அதுல என்ன தெளிவா தெரியுதுன்னா, அந்த 3 வயதுல ஒரு குழந்தைக்கு என்ன ஆசை இருக்கோ அதே வயசுதான் 50 60 வயசுலயும் இருக்கு. உடம்பு வளர்ந்திருக்கே ஒழிய மூளை வளரல. மூளை வளர்ச்சி இல்லாதவங்க தான் இன்னைக்கு நிறைய விஞ்ஞானிகள்ங்கிற பேர்ல இருக்காங்க. மேதாவிகள் பெரும்பாலும் அப்படித்தான். ஏன்னா மகாபிரபு சொல்ல, கவிதாமா ஜெகதீஷா காமையே, எல்லா பாண்டித்யமும் உலக காமந்தான் அப்படிங்கிறார். அதனாலதான் கிருஷ்ணரும் சொன்னார், காமைகி தைகி தைகி பிரபத்தந்தே அந்நிய தேவதா அப்படின்னார். ஆசை பிடிச்சவன் என்கிட்ட வரமாட்டான், அவன் அந்நிய தேவதாட்ட தான் போவான், வேற தேவதைகள்கிட்ட போவான். அதுல மறைமுக அர்த்தம் என்னன்னா, இல்லாட்டி அவனே ஒருத்தனை கடவுளேன்னு சொல்லி அது பின்னாடி சுத்திட்டு இருப்பான. கடவுளை விட்டுட்டு வேற எதையாவது, ஒரு இடத்துல சாவியை மறந்து வச்சுப்போம். இனி உலகம் பூரா 20 தடவை சுத்தினா கூட அந்த சாவி கிடைக்காது. ஏன்னா வச்ச இடத்த விட்டுட்டு மற்ற இடத்துல தேடுறோம். இதே மாதிரி இறைவனை விட்டுட்டு வேற எங்கேயாவது அந்த ஆசையில திரியும் போது அந்த ஆசையை அவன் பூர்த்தி பண்ணுவான், இவன் பூர்த்தி பண்ணுவான் அப்படி இப்படின்னு சொல்லி, ஏன் அரசியல்வாதிலாம் மக்களை கும்பிடுறான், எப்படியாவது என்ன தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு அவனுக்கு ஒரு ஆசை. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு ஆசையில அடிமையாயிட்டு, ஆனா எஜமான்கிற நினைப்புல எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பிரபத்தியந்தே அந்நிய தேவதா, அந்நிய தேவதைகள்கிட்ட போறான், இல்லாட்டி யாரையாவது கடவுளேன்னு சொல்லுவான். கலியுக கடவுளை, இதய தெய்வமே அப்படிமா. அதுக்கு லலிதா சகசிரநாமமே பெஸ்ட், அதே பாடிட்டு போயிடலாம், பெட்டர், அதே பாடிட்டு போயிடலாம். இப்படி நாம உலகம் பூரா பார்க்கிறோம். ஆசையினால எப்படி குழந்தை அடம் பிடிச்சதோ அந்த வேலைதான் இன்னும் நடக்கும் எல்லா இடத்துலயும். ஆட்கள்லாம் வளர்ந்துருக்கிறாங்க, ஆனா அடுத்தவங்களுக்குள்ள நன்மைகளை யோசிக்க தெரியல. ஒரு குழந்தைய சாப்பிடுற போது அம்மா சீக்கிரம் சாப்பிடு, பக்கத்து வீட்டுல அவ வந்துட போறா, அதுக்குள்ளே சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உனக்கு தான் எல்லாங்கிற நினைப்பிலே வளர்த்து வளர்த்து அவ்வளவு பேரும் குப்பை மாதிரி ஆயிட்டாங்க. அப்போ அந்த காமைகி தைகி தைகி பிரபத்தந்தே அதை கிருஷ்ணர் சொல்றார். அதே மகாபிரபு அப்படி என்னென்ன ஆசைகள் இருக்கு அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறார். ந தனம் பொருளாசை, ந ஜனம், என்னை சுத்தி ஒரு கூட்டம் இருக்கணுங்கிற ஆசை,
சுந்தரியும் அழகான விஷயங்கள்ல ஒரு பற்று. அடுத்து கவிதாம் அப்படிங்கிறது பேர் புகழ் பாண்டித்யம் இதுகளை குறிக்கும். இந்த ஆசைகள்லாம் ஜெகதீஷ காமையே அப்படிங்கிறார். ஏன் இதுகள் எனக்கு வேண்டாங்கிறாருன்னா, பகவான் பாதத்துல காரணமே இல்லாத அன்பு ஏற்பட்டு பகவானுக்கு தொண்டு செய்யக்கூடிய யோகியதையை தடுக்கக்கூடியது இந்த இந்த ஜெகதீச காமம். இந்த உலக காமங்கள் அப்படிப்பட்டது. இதுக்காக அதை வேண்டாங்கிறார். ஆண்டாள் கூட அதைத்தானே சொல்றாங்க. என்ன சொன்னாங்க? "பெற்றைக்கும் ஏழையில் பிறவிக்கும் உந்தனோடு உற்றமை ஆவோம் உமக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நான் காமங்கள் மாற்று." மற்ற காமத்தையெல்லாம் எனக்கு போக்கு அப்படின்ட்டாங்க ஆண்டாள். அந்த மற்ற காமங்கள் எதுங்கிறது பகவானும் சொல்லிட்டார், சைத்தன்ய மகாபிரபு அவங்களும் சொல்லிட்டாங்க. இதுகளெல்லாம் இதயத்துல இருந்துச்சுன்னா அப்படி உள்ள அது அப்படி நோண்டிக்கிட்டே இருக்கும். நிம்மதியா இருக்க விடாது. அதை செஞ்சா இது கிடைச்சிடும், இதை செஞ்சா அது கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி ஏதாவது தன்னுடைய பிரதானியத்துக்காக, தன்னுடைய முக்கியத்துவத்துக்காக எதனாலும் அவன் செய்ய ஆரம்பிச்சிடறான். அதைத்தான் அன்னைக்கு பாக்குறோம். அஹ் செயல் சரியா தப்பாங்கிற அறிவு இல்லாம செய்யக்கூடியவங்க நிறைய இருக்காங்க. காரணம் என்னன்னா காமம் தான், ஆசைதான். ஆசை மயில் கல்ல கூட்டிக்கிட்டே போகும். 5 மைல் நடந்திருப்பான், அங்க பார்த்தா இன்னொரு கல் தெரியும். இதான் அது ஆறு வந்துருச்சே அப்படின்னு சொல்லி 5லயே நினைப்பான். அப்புறம் ஆறுக்கு போகும்போது ஏழை ஏழை பார்த்துக்கிட்டே ஆறுக்கு போவான். இப்படி ஒண்ணு ஒண்ணா பார்த்து பார்த்து நடந்துகிட்டே இருப்பாங்க. நம்ம நாமஜபம் பண்ணும்போது கூட 7வது மணியில மந்திரம் சொல்லிட்டு இருப்போம். ஆனா விரல் அது போய் முந்தி ஓடும், 8ல போய் நிற்கும், 9ல போய் நிற்கும். இதெல்லாம் என்னன்னா ஆசைதான் காரணம். என்ன ஆசைன்னா மனசுக்குள்ள ஏதோ ஓடுது. அப்போ அதை பத்தி இன்னும் எலாபரேட் இன்னும் விவரமா சிந்திக்கலாம், அதை பத்தி குறிப்பெடுக்கலாம். ஆனா ஜெபம் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ உடம்பு அதுக்கு ஒத்துழைக்கல. அவ்வளவு ஸ்பீடா ஜெபம் பண்ணவும் பயமா இருக்கு. அதனால நாமம் சொல்லும்போது அப்படி முந்தி முந்தி விரல் போகுது, அடுத்த மணிக்கு போகுது. எல்லாமே ஒரு காமத்தால அப்படி போயிட்டு இருக்கு. நம்முடைய விருப்பம் பூரா எப்படி இருக்கணும் அப்படின்னாச்சுன்னா, அது மகாபிரபு வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க. கோபியர்கள்லாம் சொல்லி காட்டியிருக்கிறாங்க. அவங்க கோபியர்கள்லாம் என்ன சொல்றாங்க? எங்களுக்கு எல்லா விதத்திலையும் நீர் தான், உயிரே நீர் தான். நீர் இல்லாத போது நாங்க உயிரற்றவர்கள் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. அப்போ தன்னுடைய உயிரை காப்பாத்திக்க ஒருத்தன் எப்படியெல்லாம் பிரயத்தனம் பண்ணுவான், முயற்சி பண்ணுவானோ அது மாதிரி தனக்கு உயிரான நாயகனை திருப்திப்படுத்த நாம படாத பாடுபடாது. அஹ் சும்மா வேர்க்காம, உடம்பு வலிக்காம, குலுங்காம அப்படியெல்லாம் பாடுபடக்கூடாது. ஆழ்வார் பாடுறார். இங்க பாடும்போது பின்னங்கால் பெரடியில இடிக்கணும், அப்படி குதிங்க. அப்படி உடம்ப வில்லா வளைக்கும் போது உடம்புல இருக்கிற வேர்வையெல்லாம் பிழிஞ்சு கீழே கொட்டும். அதை நான் நாமமா அணிவேன், உடம்பெல்லாம் சந்தனமா அதை நான் பூசிக்கிடுவேன் அப்படின்னு பாடுறாரு. இப்படி நாம சங்கீர்த்தனத்துல நல்லா ஆனந்தமா இருங்க அப்படின்னு சொல்லி ஆழ்வாரும் பாடியிருக்கிறார். இப்போ மகாபிரபு நமக்கு அதை ரொம்ப ரொம்ப தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. இதுவரைக்கும் எல்லாரும் சொன்னாங்க, அங்கங்க கதைகள் இருந்தது. ஆனா பிராக்டிக்கலா யாரும் வாழ்ந்து நாம பார்க்கல. ஆனா சைதன்ய பிரபு வாழ்ந்து காட்டி இந்த பாதையில இருந்தா உனக்கும் இதே அனுபவங்கள் வருங்கிற மாதிரி ஒரு கிரெடிட் நமக்கெல்லாம் கொடுத்திருக்கிறார். அதுக்கு முன்ன இந்த அனுபவங்கள் யாரோ ஒருத்தருக்கு இருந்தது. இப்போ பக்தியில வெளிநாடுகள்லாம் பார்க்கிறோம். 10,000 பேர், 2 லட்சம் பேர், 4 லட்சம் பேர்லாம் ஹரே கிருஷ்ணா பாடி ஆடி சந்தோஷமா இருக்காங்க. நம்ம நாட்டுல மட்டும்தான் சந்தோஷமா பாட முடியல. அப்போ அப்படி அந்த ஆனந்தத்தை அவங்களுக்கு அவங்க கிட்ட பணம் இருக்கு. நாம பணம் இருந்தா சந்தோஷம் இந்த ஊர் நம்ம நாட்டுல அதுக்கு பாடுபடுறோம். அவங்ககிட்ட அது எல்லாமே இருக்கு. ஆனா சந்தோஷம் இல்லைங்கிறதுனாலதான் கிருஷ்ண பக்திக்குள்ள உண்மையை புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறான். எப்பவுமே வெளிநாடு ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு நடந்ததுன்னா அது நம்ம நாட்டுக்குள்ள வர்றதுக்கு 100 வருஷம் ஆயிருக்கு. 150 ஆண்டுகள் ஆனாதான் மற்ற மதங்கள் எல்லாம் இல்லைன்னு ஆகும். சனாதன தர்மம் மட்டும் இருக்கும். நாம சங்கீர்த்தத்தின் கீழே உலகம் பூரா வரும். எல்லாரும் நாமத்தை சொல்லுவாங்க. அப்படி ஒரு காலம் வரும். அதைத்தான் பக்தி வினோத்தாக்கணும் பாடி இருக்கிறாங்க. ஒவ்வொரு கிராமமும் ஒவ்வொரு நகரமும். அவர் பக்தி வினோத் தாக்கூர் தெளிவா சொல்லியிருக்காங்க. இந்த உலக காமம்ங்கிறது அனித்திய சம்சார அப்படிங்கிறார். அதாவது பொய், பொய்யிலையும் நித்தியம் இல்லாத பொய்யா இருக்கு அப்படிங்கிறார். இது கனவுலயே இன்னொரு கனவு காண்ற மாதிரி.
இது அதை வர்ணிக்கிறதுக்கு வார்த்தைகளே கிடையாது. ஒரு இடத்துல என்ன சொல்றாங்க, சைத்தன்ய மகாபிரபுவே சொல்லியிருக்கிறாங்க, நல்ல குடும்பத்துல பிறக்கிறது, ரொம்ப அறிவோட இருக்கிறது, நிறைய மந்திரங்களை சொல்றது, நிறைய அங்க போனேன் அந்த கோயில் போனேன் இந்த கோயில் போனேங்கிறது, இப்படி எல்லாம் நிறைய எல்லாம் பண்ணிட்டு உங்க இதயத்துக்குள்ள அன்பு இல்லாம இதை பூரா பண்ணீங்கன்னா அதெல்லாம் ஒரு அலங்காரம் தான். ஆனா நீங்க அதை பிணத்துக்கு செஞ்சிட்டீங்க, ஆத்மாவுக்கு செய்யல அப்படிங்கிற. பிணத்துக்கு செஞ்சது மட்டும் இல்ல, கற்பனையில உள்ள சுகத்தையே நினைச்சு பொழுத கழிக்கிறீங்க அப்படிங்கிறார். அதனால ஆசைகள் பூரா கண்ணனை திருப்திப்படுத்துறதுல இருக்கட்டும் அப்படிங்கிறது கருத்து. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. हरे कृष्ण महाराज। धन्यवाद महाराज। हरे कृष्ण। சரி, பார்க்கலாம். ಇಂದು ನೋಡಿ 34 ಮಾತಾಡ್ತಾರ. ಸರಿ, பார்க்கலாம்.